ஹலோ எவ்ரி ஒன். வீக்கெண்ட் டேஸில் வந்து ஒரு நல்ல நான்வெஜ் ஷாப் பண்ணணும்னு இருந்துன்னா இந்த பீஃப் கறியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 கிலோ பீஃபை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுகி குக்கரில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுங்க. சைட் பையில் ஒரு மசாலா நமக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் மீட் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் என்னுடைய சீக்ரெட் மசாலா. இது நான் ஊரில் இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. 1 கிலோ மல்லியில் 1/2 கிலோ வற்றல், 100 கிராம் மஞ்சள், 25 கிராம் ஜீரகம், 25 கிராம் பெருஞ்சீரகம், 25 கிராம் நல்ல மிளகா வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்தோம். அதிலிருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லா கறிக்குமே நமக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பேனை சூடாக்கி நம்ம அந்த தேங்காவை போட்டு நல்லா அதை வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது கோல்டன் கலர் ஆனோன்னா இந்த மசாலா எல்லாம் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஒரு திக் மசாலாவாக நம்ம அரைச்சி எடுக்கணும். ஒரு 30 சின்ன வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். ஒரு தக்காளி எடுக்கணும். இன்னும் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுக்கணும். பேனை நம்ம சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நான் கேனோலா ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதில் தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வீட்டில் இருக்கிற கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸையும் நமக்கு அதில் போட்டு நம்ம அதை வதக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம சின்ன உள்ளியை ஃபஸ்ட்டு போடணும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் கூட நமக்கு அந்த ஒரு தக்காளியை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா இந்த இவ்வளவும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை அதை போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியில் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை கூட நம்ம ஆட் பண்ணி இந்த மசாலாவை ஒரு கொதித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இது நல்லா அந்த மசாலா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த பீஃபையும் இதுக்கு கூட ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணும். திருப்பியும் நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நல்லா குக் பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா டேஸ்டியான பீஃப் கறி ரெடி.